நம்ம எல்லாருக்குள்ளேயுமே நம்ம எண்ணங்களை, நம்மளுடைய உணர்வுகளை வெளிக்கொண்டு வந்து, அதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விதமான சக்தியும் இயற்கையாகவே இருக்குது. அதாவது மேனிஃபெஸ்டேஷன்றது நேச்சுரல். இதுக்கு பயிற்சி இருக்கணும், புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த பயிற்சியோட தேவை என்னன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். அப்படிப்பட்ட மேனிஃபெஸ்டேஷனில் ஹெல்த்தாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப், மணி, வெல்த் எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இதில் நான் என்னோடய அனுபவத்தில் ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் மேனிஃபெஸ்டேஷனில் அப்படின்னு பார்க்குறது மணி. அப்படிப்பட்ட பணம் நீங்கள் மற்ற விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதை விட ஈஸியாக உங்கள்கிட்ட சேர்ந்துடும் தான் சொல்ல வரேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஏன் இன்னும் சில பேர்னால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல அப்படின்ற காரணத்தை இதே வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல இது ஏன் ஈஸின்னு சொல்லிடுறேன். இப்போது மற்ற தேவைகள் எடுத்துக்கிட்டால், ஒரு வேலை, தொழில், உறவு, இல்லை ஹெல்த்து கூட ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் கம்மியாக இருக்கும், ஒரு நாள் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த எமோஷன்ஸ் ஹை லோவில் போனாலும் சரி, ஒரு சில நாட்கள் அது இல்லாமல் இருந்தாலும் சரி, நம்மளால் அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பணம் இல்லாத ஒரு நாள் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ என்கிட்ட பணம் இல்லைனாலும் நான் இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கைக்கு என்னோடய வீடு ஏதோ ஒரு வகையில் அந்த பணத்தை இழந்துட்டுருக்கு, டெப்ரிசியேஷனில் போயிட்டுருக்கு, இல்லை ஒரு வாடகை கொடுத்துட்ருப்பேன், இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்ருப்பேன். ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் 100 ரூபாயிலேருந்து 200 ரூபா நமக்கு கண்டிப்பாக தேவையாக இருக்குது. நான் சொல்கிறது மினிமம். அப்போது ஏதோ ஒரு வகையில் பணம்ன்றது நம்ம தவிர்க்க முடியாத ஒரு தேவையாக இருக்குது. ஸோ சர்வைவலோட நீடாக இருக்குது. அப்படி இருக்கும்போது மேனிஃபெஸ்டேஷனில் நீங்கள் பணம் சார்ந்து எந்த சிந்தனை உருவாக்குனாலும் ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் லைஃப்குள்ளே வர்றதுக்கு கான்ஷியஸ்க்கு எதையும் பெருசாக டீப்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது இப்படி இருக்கும், அழகாக இருக்கும், எனக்கு இது கிடைச்சா நல்லாயிருக்கும், பணத்துக்கு சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா பணம்ன்றது அத்தியாவசியமான ஒரு விஷயம். அப்போது இந்த பயிற்சிக்குள்ளே வராமல் இருக்கிற நிறையா பேர் தன்னுடைய லைஃப் சர்வைவலை பாதுகாத்துட்டு தான் இருக்காங்க, நல்ல ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ மணின்றது ரிகார்ட்லெஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸ் நமக்கு அத்தியாவசியமானது. இந்த பயிற்சிக்கு வந்தால் தான் நான் சுவாசிப்பேன் அப்படி இல்லை. ஸோ பணம்ன்றது டிஃபால்ட்டாக வேணும். மற்ற தேவைகளுக்கு முன்னாடி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கிற பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே பேசிக் பயிற்சிகளை செஞ்சால் கூட, ஈவன் அஃபர்மேஷன்ஸ், இல்லை கிராட்டிடியூட், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன், இல்லை பேசிக் ரெப்புடேஷன், பணம் சார்ந்த சிந்தனையை உள்ளே ஒழுங்குபடுத்துறதுக்கு சின்ன சின்ன பயிற்சிகளை செஞ்சால் கூட லைஃப் பெரிய அளவுக்கு மாறும். உண்மை தான். அப்படியும் ஏன் ஒரு சில பேருக்கு நடக்கலை, ஏன் உங்களுக்கு நடக்கலை, நீங்கள் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பணம் வர்றதுக்கு நம்ம வழிகளை உருவாக்குறோம், பயிற்சியின் மூலமாகவோ நல்ல சிந்தனைகள் மூலமாகவோ, இல்லை இயற்கையாகவே என்ன சொல்கிறேன்ல, பணம் டெய்லியும் தேவை தானே அப்படின்னு. அப்போ தேவைகளுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாக்கி வச்சிட்டிங்க. ஆனால் அது உள்ளே வர்றதுக்கான வழிகளை அடைச்சிடும். எப்படி அடைக்கிறோம்? நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சி மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே பணத்தை பற்றி குறை பேசுகிறவங்ககிட்ட பணம் வராது, பணத்தை பற்றி தொடர்ந்து ஒரி பண்ணுறவங்ககிட்ட பணம் வராது. நீங்கள் கடன் இருங்க, பணம் பற்றாக்குறையில் இருங்க, ஆனால் பணத்தின் மேலே இருக்கிற அந்த கண்ணோட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறோம். இப்போ இங்கே தான் கேள்வி வரும், நான் பண பிரச்சனையில் இருக்கேன், கடன் இருக்கேன், நான் எப்படி அதை பாசிட்டிவாக பார்க்க முடியும்? அங்கே தான் இந்த பயிற்சிகளை பண்ண சொல்கிறேன். நம்மளால் நேச்சுரலாக அந்த சுச்சுவேஷனில் பாசிட்டிவ் பார்க்க முடியல. அப்போ இந்த பயிற்சியை பண்ணும்போது உள்ளே இருக்கிற தேவையில்லாத எண்ணங்களுக்கு மேலே நீங்கள் அஃபர்மேஷன்ஸ், கிராட்டிடியூட்னு பண்ணும்போது பணம் சார்ந்த கண்ணோட்டத்தை முதல் உள்ளே மாற்ற முயற்சி பண்ணுறீங்க. இன்டர்ன் ஃபிசிக்கலாகவும் மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே ஒருத்தருக்கு நடக்கலை அப்படின்னா முதல் விஷயம், ஒன்று பணத்துக்கு எதிரான சிந்தனைகள், பயம், குழப்பம், கவலை, இது எல்லாத்தையும் முன்னாடி வச்சுட்டு பணத்தை பார்க்குறது, கிட்டத்தட்ட ஒரு அன்கிரேட்ஃபுல்லான மைண்ட் செட்டை உருவாக்கிடுறது. இங்கே நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை, பிகாஸ் ஒரு ஸ்கார்சிட்டி இருக்கும்போது அதை பார்த்து நம்ம பயப்படுறதும் இல்லை அதை ஒரு வெறுப்பாக பார்க்குறதும் நியாயமாக ஏற்றுக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் இது கான்ஷியஸ்னால் புரிஞ்சிக்க முடியாது. ஒன்றை ஈர்க்கிறீங்கன்னா அதே சமயம் அதை மோசமாக பேசிட்டு இருக்கவும் முடியாது. நம்ம ஒரு விருப்பப்படுற ஒரு பொருளை எப்படி வெறுத்துட்டே வாங்க முடியுமா? அந்த மாதிரி தான் இந்த அன்கிரேட்ஃபுல்லான மைண்ட் செட் மாறணும்னா அதுக்கு கிராட்டிடியூட் இல்லை பேசிக் ரெப்புடேஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இப்போ அடுத்த காரணம் என்னவாக இருக்க முடியும்? நான் பண பிரச்சனையோடு இருக்கேன், ஆனால் இதை விட மோசமான பிரச்சனை இருக்கிற 10 பேரோட சேர்ந்து இருந்துக்கிறது, அவங்களோட லைஃப்பை பார்த்துட்டு இருக்கிறது, அவங்க கூட நண்பராகவோ உறவாகவோ ஏதோ ஒரு வகையில் கனெக்ஷன்லேயே இருக்குது. சரி, இப்போ இந்த பயிற்சியை செஞ்சீங்க, நீங்கள் இயற்கையாகவே பாசிட்டிவாக மாறுறீங்க, உங்களோட தேவைகளை கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் நீங்கள் சுற்றி வச்சுருக்க ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த ஊரில் யாருமே ரிச்சாக இல்லை, இந்த ஊரில் யாருமே பணத்தை வச்சுட்டு நிம்மதியாக இல்லை, நான் என் கூட இருக்கிற யாருக்குமே வேலை இல்லை. ஸோ அப்போது என் கான்ஷியஸ் பார்க்குற அந்த எக்ஸ்டர்னல் ஃப்ரேம் ஒர்க் இருக்குல்ல, அது எதுவுமே பணத்தில் பாசிட்டிவாக இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய மேனிஃபெஸ்டேஷன் இல்லை என்னோடய சிந்தனைகள் தனிப்பட்ட முறையில் என்னுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி மாற வாய்ப்பே இல்லை. நான் 10 பேர்கிட்ட பழகிட்டு இருக்கேன், அவங்க எல்லாருக்கும் இதே பிரச்சனை இருக்குன்னா நான் மட்டும் தனியாக ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து
பணத்துக்கான சூழ்நிலையை மாற்ற முயற்சி பண்ண மாட்டேன். இப்போ சில பேர் கேட்கலாம், இதே ஊரில் தானே அப்போ ரிச்சான பீப்புள் இருக்காங்க, ரிச்சான பீப்புள் எவ்வளோ பேர் நீங்கள் கணக்கில் இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ ரெகுலராக பேசுகிறீங்க, இல்லை அவங்க சித்தப்பா இருந்தாலும் சரி அண்ணாவாக இருந்தாலும் சரி அவங்க ரிச்சாக இருக்காங்க, நீங்கள் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கீங்களா, 2 பேரும் கரெக்டாக இருக்கீங்களா கேட்டுக்கோங்க. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது வெறும் ஃபிசிக்கலாக மட்டும் நடக்காது. நீங்கள் பழகிட்டு இருக்கிற ஆட்களையுமே கான்ஷியஸ் அதுக்கு தகுந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்கோம். ஏன் நம்ம இந்த பயிற்சிகளுக்குள்ளே வரும்போது டீடாக்ஸ்லாம் பேசுகிறோன்னா இதுதான். ஸோ பணத்தை நீங்கள் தடுக்கிறதுக்கு 2வது முக்கியமான காரணம் தப்பான சரௌண்டிங்கில் இருந்துட்டு உங்களுடைய பணத்துக்கான சூழலை மட்டும் மாற்ற முயற்சி பண்ணுறது. ஸோ ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் கூட பணம் வந்துடும். இந்த மாதிரி தடைகள் உருவாக்குனீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு எமோஷன்ஸ்குள்ளே போகவே முடியாது. பணத்தை முன்னிலைப்படுத்தி வாழ்க்கையை வாழ்ந்தீங்க அப்படின்னா பணத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. அதாவது மணி இஸ் எவ்ரி திங்ன்ற மைண்ட் செட்லேருந்து வெளியே வர்றது. ஒருத்தன் பணத்தில் குறையோடு இருக்கான், பிரச்சனையோடு இருக்கான், அவனுக்கு அன்றைக்கி பணம் தான் முக்கியமாக தெரியுது. அவங்ககிட்ட போய் இதை சொன்னால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் உண்மை இதுதான், பணம் தான் வாழ்க்கையில் எல்லாம். இந்த பணம் இருந்துட்டால் போதும்னு நீங்கள் உங்கள் கவனத்தை கொண்டே முழுசாக போட்டுட்டீங்கன்னா, இப்போ எப்படி நான் சொன்னேன், நீங்கள் பணத்தை மையப்படுத்தி மோசமாக பேசக்கூடாது. அப்போ பணத்தை பற்றி நல்லதும் பேசக்கூடாதுன்னா, ஆமாம் பணத்தை பற்றி இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை. எப்பவுமே நமக்கு ஒரு பிரேக் த்ரூ ஏற்படுற வரைக்கும், அதாவது நம்ம ரொம்ப கஷ்டப்படுற லைஃப் ஸ்டைல் இருக்கும், ஒரு மிடில் கிளாஸ் லோ மிடில் கிளாஸில் இருக்கோம் அப்படின்னா பணத்தை பற்றி எல்லா மோசமான விஷயங்களும் உள்ளே இருக்கும். அப்போது அங்கேருந்து வெளியே வரணும்னா திரும்ப அதையே பேசக்கூடாது. அதை விட்டுட்டு நம்ம தேவைகள் என்ன இருக்குது, என்ன அவசியங்கள் இருக்குது, லைஃப் ஸ்டைல் எங்கே மாற்றிக்கணும், இப்படிப்பட்ட பணம்ன்றது என் லைஃப் என்ன எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வரும்னு அந்த பணத்தை தவிர்த்துட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை முன்னிலைப்படுத்தி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, சிந்தனைகளை அமைச்சிக்கிறது. அப்படி இல்லாமல் நீங்கள் பண பிரச்சனைக்குள்ள இருந்துகிட்டே எப்படியாவது பணம் வந்துடணும்னு சொல்லி சில பேர் லாட்ரி கோல்லாம் வைக்கிறீங்க இல்லையா, இங்கே இதுதான் பிரச்சனை. பணத்தை மையப்படுத்தி எனக்கு இவ்வளோ லட்சம் வரணும், லாட்ரியில் வந்துடணும், இல்லைங்க சிட்டில் விழுந்துடணும். தப்பு இல்லை, வாய்ப்புகள் எங்கேருந்து வேணால் வரும், அதை எதிர்பார்க்க வேணான்னு சொல்லலை. பட் பணத்தின் மீதான அப்சஷன் அதிகமாகும் போதும் பணத்தை நீங்கள் தடுப்பீங்க. இதன் மூலமாக நான் புரிய வைக்க முயற்சி பண்ணுற விஷயம் ஒன்று தான், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க பண்ணலைன்றதை தாண்டி பணம் ரொம்ப இயற்கையானது, நமக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கும். மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப வேகமாகவும் நடக்கும். அப்படி பண்ணும்போது இந்த தவறுகளை சரி செஞ்சுட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சுலபமான மேனிஃபெஸ்டேஷன் இதுதான். இதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கீங்க, இப்போ தான் லைஃப்பில் எல்லாமே மாற ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் ஃபோக்கஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு 1% கிளப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஒருவேளை அதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஓரளவுக்கு இன்றைக்கி 10 to 15 டைம்ஸ் வளர்ந்துட்டீங்க, உங்கள் லைஃப் நெக்ஸ்ட் லெவல் போயிடுச்சு, சர்வைவெல்லாம் தாண்டிட்டேன், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, லைஃப் நான் வேறு மாதிரி மாற்றிக்கணும், லைக் நான் லெகசி நோக்கி போகணும் அப்படின்ற தாட்ஸ் இருந்துச்சுன்னா எலிட் கிளப்னு ஒரு புதுசாக ஒரு பர்சனல் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இது சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். நன்றி.